யூரிசுல்ல இதுமானுஹா. இமாம் இப்னு முபாரக் சொல்றாங்க, நான் பாவங்களை பற்றி சிந்தித்து பார்த்தேன். இந்த பாவங்கள் உள்ளத்தை சாகடித்து விடுகின்றன. எப்படி விஷம் இருக்கா, உடலை உயிரை சாவடிக்குது, பாவங்கள் எதை சாவடிக்குது? உள்ளத்தை சாகடித்து விடுகின்றன. சில நேரங்களில் ஒரு மனிதன் பாவத்தை தொடர்ந்து செய்யும் போது அது அவனுக்கு இந்த உலகத்தில் இழிவையும் கொடுத்து விடுகிறது. இப்போ ஒரு மனுஷன் ஒரு தடவை தப்பு செய்கிறான், அல்லாஹ் உடனே பரிதாவை எடுக்க மாட்டான். 2 தடவை செய்யறா எடுக்க மாட்டான். தொடர்ந்து வரம்பு மீறி செய்யும் பொழுது அல்லாஹ் மறைச்சிக்கிட்டு இருந்தான்ல, அந்த திரையை அல்லாஹ் எடுத்து அவனை காட்டி கொடுத்துருவான். வகத் யூரிசுல்ல இதுமானுஹா. ஒரு மனிதன் பாவத்தை தொடர்ந்து செய்யும் போது அது அவனுக்கு இழிவை ஏற்படுத்தி விடுகிறது. புரியுதா? வதர்குதுனூபி ஹயாத்துல் குலூபி. பாவங்களை விடுவது வதர்குதுனூபி ஹயாத்துல் குலூபி. பாவங்களை விடுவது அதுதான் கல்புடைய ஹயாத். உடலுக்கு ஹயாத் இருக்கு, அது என்ன? தண்ணி குடிக்கிறோம், சுவாசிக்கிறோம், சாப்பிட்றோம். இது எதுக்கு ஹயாத்து? உடலுக்கு ஹயாத்து. அப்போ உள்ளத்துக்கு ஹயாத் என்ன? பாவங்களை விடுவது, நன்மைகளை செய்வதும் பாவங்களை விடுவதும் எதுக்கு ஹயாத்து? உள்ளத்துக்கு ஹயாத்து. வகைருல் லினஃப்ஸிக இஸ்யானுஹா. உன்னுடைய நஃப்ஸுக்கு மாறு செய்கிறது தான் உனக்கு நன்மை. உன்னுடைய நஃப்ஸுக்கு மாறு செய்வது தான் உனக்கு நன்மை. அடுத்து கேட்குறாங்க, வஹல் அஃப்ஸதத் தீன இல்லல் முலூகு வ அஹ்பாரு சூஇன் வ ருஹ்பானுஹா. மார்க்கத்தை கெடுத்தவர்கள் அரசர்கள், கெட்ட கல்வியாளர்கள், துறவிகள். இவர்களை தவிர வேறு யாரும் மார்க்கத்தை கெடுத்தார்களா அப்படின்னு கேட்குறாங்க. 3 வரி சொல்கிறாங்கம்மா அப்துல்லா இப்னு முபாரக். முதல் வரியில் என்ன சொல்கிறாங்க? ரஐத்து துனூப துமீதுல் குலூப். நான் பாவங்களை பற்றி சிந்தித்து பார்த்தேன், இந்த பாவங்கள் என்ன செய்கின்றன? உள்ளத்தை மௌத்தாக்கி விடுகின்றன. வகத் யூரிசுல்ல இதுமானுஹா. பாவத்தை தொடர்ந்து செய்வது இழிவை ஏற்படுத்தி விடுகிறது. வதர்குதுனூபி ஹயாத்துல் குலூபி. பாவத்தை விடுவதுதான் உள்ளத்தின் உயிராக ஹயாத்தாக இருக்கிறது. வகைருல் லினஃப்ஸிக இஸ்யானுஹா. உன்னுடைய நஃப்ஸுக்கு மாறு செய்கிறது தான் உனக்கு நல்லது. வஹல் அஃப்ஸதத் தீன இல்லல் முலூகு வ அஹ்பாரு சூஇன் வ ருஹ்பானுஹா. மார்க்கத்தை கெடுத்தது மன்னர்களும் கெட்ட அறிஞர்களும் துறவிகளும் தவிர வேறு யாரும் உண்டோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மார்க்கத்தை கெடுத்தது யாரு? மொத்தம் 3 பேர். ஒன்று அரசர்கள், இன்னொன்று கெட்ட ஆலிம்கள், 3வது துறவிகள். இதை மட்டும் விளங்குங்க. இப்போ மன்னர்கள்னு சொன்னால் மன்னர்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வருவாங்க. ஆட்சி செய்யக்கூடிய, மக்களின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய எல்லாருமே இதில் வருவாங்க. இப்போ ஆட்சி அதிகாரம் செலுத்தக்கூடிய இந்த மன்னர்கள், இவங்களுடைய பிரச்சனை என்ன? ஷரியத்து அவங்களுக்கு முன்னாடி தெளிவாக இருக்குது. ஆனால் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம், அவர்களுடைய சட்டத்திட்டங்கள், அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அது, அதே போல் மார்க்கம், இந்த ரெண்டும் ஒன்றாக மாட்டேங்குது, மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஏன்னா மார்க்கம் நீதத்தை சொல்லுது, மார்க்கம் ஒழுக்கத்தை சொல்லுது, மார்க்கம் இரக்கத்தை சொல்லுது. புரியுதுங்களா? மார்க்கம் ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லுது, மக்களை வருத்தக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது. ஆனால் அந்த மன்னர்களுமோ ஆட்சியாளர்களுமோ அதிகாரிகளுமோ அநியாயக்காரர்களாக இருக்கிறாங்க, பாவம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க, வரம்பு மீறக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? மார்க்கத்தின்படி போனால் தங்களுடைய மன இச்சையின்படி சட்டங்களை போட முடியுமா? போட முடியாது. அப்போ தங்களுடைய அரசியலுக்கும் தங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கும் ஷரியத்துக்கும் இடையில் எப்போ கிளாஷ் ஆகுதோ அவங்க என்ன செய்கிறாங்க? ஷரியத்தை விட்டுடுறாங்க, தங்களுடைய சட்டத்திட்டங்களை தான் மக்களுக்கு மேலே திணிக்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் 99.99% உலகத்தில் முஸ்லீம் நாடுகள், முஸ்லீம் அல்லாத நாடுகள், முஸ்லீம் நாடுகளையே எடுத்துக்கொண்டாலும் அங்கே உள்ள முஸ்லீம் மன்னர்கள் என்ன சொல்கிறாங்க? உங்கள் மார்க்கத்தை பள்ளிவாசலோடு வச்சுக்கோங்க, முடிச்சு. உங்கள் மார்க்கத்தை உங்கள் வீட்டுக்குள்ளார வச்சுக்கோங்க. உங்கள் பள்ளிவாசலை விட்டு உங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா நாங்கள் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணுங்கிறாங்க. யார் சொல்கிறத? முஸ்லீம் நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்கள் சொல்கிறதே எப்படி தான்? பள்ளியோட வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டோட வச்சுங்க. வெளியே வந்துட்டிங்களா யார் சொல்கிறத கேட்கணும்? இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அரசர் சொல்கிறாரு, யார் சொல்கிறத கேட்கணும்?
அல்லாஹ் சொல்கிறதா நம்ம கேட்கணும். ஆனால் அங்கே போயிட்டு நான் அல்லாஹ் சொல்கிறதான் கேட்பீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியா, ஒன்றும் இல்லை, உனக்காக வேண்டி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் 3 வேளை சாப்பாடு, உனக்கு சேஃப்டியாக பத்திரமா அப்படின்னு சொல்லி எங்கே அனுப்பிடுவார். அவ்வளோதான், அண்டர் கிரவுண்டு ஜெயிலில் போய் உட்காந்துருக்க வேண்டியது. இப்போ சொல்லுங்கள், இந்த மன்னர்களால் மார்க்கம் கெடுக்கப்பட்டுச்சா இல்லையா? மக்கள் கெடுக்கப்பட்டார்களா இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, கெட்ட கல்வியாளர்கள்னு சொன்னாங்க, அஹ்பாரு சூ இன்னு சொல்லிட்டு. இந்த கெட்ட கல்வியாளர்கள் யார் அப்படின்னா, இந்த லாஜிக் படித்தவங்க, தத்துவம் படித்தவங்க, அதே போல் கியாஸ், தன்னுடைய அறிவை முற்படுத்தி வைத்து ஆதாரங்களை பிற்படுத்தி வைத்து விட்டு தன்னுடைய அறிவின்படி ஆதாரங்களை விளங்குறதுக்காக வேண்டி அவர்கள் ஒரு சட்ட அமைப்பு வச்சுருப்பாங்க. புரியுதா? இப்போ இவங்களிடத்துல மார்க்குன்னு நீங்கள் ஒன்று போய் சொன்னீங்கன்னா, இருக்கட்டும் எங்களுக்கு தெரியும், எப்படி சொல்லுவாங்க, இருக்குது, ஆனால் அதை இப்படி விளங்கக்கூடாதுன்றாங்க. அப்போ மார்க்கம் ஒன்று பொதுவாக சொல்லியிருக்கோம், அவங்க அதை பொதுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுமாங்க. மார்க்கம் ஒரு விஷயத்தை நிபந்தனை இட்டு சொல்லியிருக்கோம், அவங்க சொல்லுவாங்க அந்த இடத்துல அந்த நிபந்தனை தேவையில்லைம்பாங்க. புரியுதா? மார்க்கம் ஒரு விஷயத்தை அனுமதிச்சிருக்கோம், இவங்க சொல்லுவாங்க ஹராமும்பாங்க. மார்க்கம் ஒரு விஷயத்தை அனுமதிச்சிருக்கும். இப்போ அல்லாஹ் சொல்லிட்டான் கடலில் உள்ளதை சாப்பிடுங்கன்னு, இவர் சொல்லுவார் கடலில் உள்ளதெல்லாம் சாப்பிட மாட்டேன் பாரு, நண்டு ஹராமுன்றார். என்ன ஹராமா? நல்லது, அவங்கெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாலும் நமக்கு காஸ்ட்லியாக போயிடும். என்ன அந்த மாதிரி விளங்கிக்க வேண்டியதான் உதாரணத்துக்கு. அப்போ இப்படிலாம் அல்லாஹ் ஒன்றா ஹலால் ஆக்கியிருந்தால் இவங்க ஹராமாக்குவாங்க, அல்லாஹ் ஒன்றா ஹராமாக்கியிருந்தால் இவங்க ஹலாலாக்க முயற்சி பண்ணுவாங்க. அல்லாஹ் ஒன்றை பொதுவாக்கி இருப்பான், அதை பொதுவாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ் ஒரு நிபந்தனை கொடுத்துருப்பான், அந்த நிபந்தனையை ஒத்துக்க மாட்டாங்க. இப்படி எது எடுத்தாலும் தன்னுடைய அறிவை கொண்டு மார்க்கத்தோடு முரண்படக்கூடியவர்கள். புரியுதா? இதில் எல்லாருமே வருவாங்கம்மா. இந்த காலத்தில் நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அப்போ இன்றைக்கு உதாரணத்துக்கு இந்த மதுஹபை சார்ந்து இருக்காங்க பாருங்க. நம்ம மதுஹபுடைய அந்த மூத்த அறிஞர்களை குறை சொல்லலை. ஏன் இமாம் அபு ஹனீஃபாவோ ஷாஃபியோ அஹ்மதோ அல்லது மாலிக்கோ, இவங்க யாருமே அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் விட்டுட்டு எங்களை நீங்கள் தக்லீது செய்யுங்கன்னு யாருமே சொல்லலாமா? புரியுதா? நாங்கள் சொன்னது தான் கரெக்டு, இதை நீங்கள் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எந்த அறிஞரும் எந்த காலத்துலையும் சொன்னதில்லை. பின்னாடி வந்தவர்கள் தான் அவங்களுடைய பேரில் மதுஹபுகளை உருவாக்கி அதை கண்மூடித்தனமாக வரட்டு பிடிவாதத்தோடு பின்பற்றாங்க. புரிஞ்சுச்சா? இப்போ அந்த இயக்கத்தில் அந்த சிந்தனையில் அறிஞர்கள் இருக்காங்க பாருங்கள். இப்போ ஒரு மதுஹபில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கொண்டு போய் ஒரு ஹதீஸை காட்டுங்களேன், அந்த ஹதீஸ் இப்படி இல்லைன்னு வச்சுருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுபுஹுடைய சுன்னத்து தொழுகை ரொம்ப முக்கியமான தொழுகை, அதை கண்டிப்பாக நீங்கள் தொழுங்கன்னாங்க. புரிஞ்சா? அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காமத்து சொல்லப்பட்டு விட்டால் வேற எந்த தொழுகையும் தொழக்கூடாது, உடனே ஃபர்லான தொழுகைக்கு போங்கன்னு சொன்னாங்க. புரிஞ்சுச்சா? நீங்கள் பள்ளிவாசலில் போய் பார்த்துருக்குறீங்களா? பள்ளிவாசலுக்கு தான் உங்களுக்கு விடுறது இல்லையா? என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் ஹனஃபின்னு சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க? பள்ளிவாசலில் காமத்து சொல்லி இமாம் தொழு வச்சுட்டு இருப்பார். நேராக வீட்டிலேருந்து ஒழு செஞ்சுட்டு வந்தாலோ பள்ளிவாசலில் ஒழு செஞ்சுட்டு வந்தாலோ இவங்க என்ன செய்யணும்? இப்போ காமத்து சொல்லிக்கிட்டு இல்லை, காமத்து சொல்லி முடிஞ்சு தொழுகை ரக்காத்து ஓடிக்கிட்டு இருக்கு, ருக்குவில் கூட போயிருப்பார் இமாம் சுஜூதில் கூட இருப்பார். இவங்க என்ன செய்வாங்க? சுன்னத் தொழுதுகிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க? கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க சுபுடைய சுன்னத்து ரொம்ப முக்கியமானது. இப்போ அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே சொல்லியிருக்கிறாங்க காமத்து சொல்லிவிட்டால் வேறு தொழுகை கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வேறு தொழுகை கிடையாதுங்கிறதுல எதுவும் வந்துடும், சுபுடைய சுன்னத்து வந்துடும்ல. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹு தொழுகைக்கு பிறகு ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கிறாரு, அவரை பார்க்குறாங்க, என்ன தொழுகிறீன்னு கேட்குறாங்க. யார் ரசூலுல்லாஹ் சுபுக்கு முன்னாடி உள்ள சுன்னத்து தவறிடுச்சுன்னா அதை தொழுகிறாங்க, அப்படியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. ஹதீஸில் இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போ என்ன விளங்குது? காமத்து சொல்லிட்டா சுபுகுடைய தொழுகையாக இருந்தாலும் சுன்னத்தை விட்டுடணும். சுன்னத்தை எப்போ தொழுகணும்? ஃபர்லுக்கு பிறகு தொழுகணும்னு தெரியுதுல. ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. கேட்டால் நாங்கள் ஹனஃபி ஜமாத். இவ்வளவு தெளிவாக ஹதீஸ். இப்போ இமாம் அபு ஹனீஃபா அவங்களுக்கு இந்த ஹதீஸ் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இந்த ஹதீஸ் கிடைக்காமல் இருக்கும் பொழுது அவங்க அந்த சட்டத்தை சொல்லியிருக்கலாம். எப்போ உங்களுக்கு ஹதீஸ் தெரிஞ்சிருச்சோ நீங்கள் எதை தான் ஏற்றுக்கொள்ளணும்? ஹதீஸை தான் ஏற்றுக்கொள்ளணும். இப்போ இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லலாம்.